வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கும் இனிமேல் பார்க்க போகிற உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கிச்சன் கிளப்ஸில் இன்றைக்கி நம்ம வேர்க்கடலை குழம்பு செய்ய போகிறோம். அதுக்காக தான் நான் வேர்க்கடலையை ஒரு சின்ன கிண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். உள்ளேயே உரித்து பார்த்தேன், எனக்கு ரொம்ப போர் அடித்தது. அதனால் சரி வெளியே காத்தாட உக்காந்துட்டு உரிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அன்னைக்குன்னு பார்த்து வீதியிலையும் டைம் பாஸ் ஆகிறதுக்கு யாருமே இல்லை. அதனால தான் சரி நாமளே இப்படி வீடியோ எடுத்துகிட்டே நம்ம உரிச்சிடலாம் அப்படின்ட்டு பச்சை வேர்க்கடலையை உரிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த அளவுக்கு போதும். உரித்த வேர்க்கடலையை எல்லாமே குக்கரில் சேர்த்திடாமல் கொஞ்சமாக மட்டும் இந்த மாதிரி நிறுத்தி வச்சுக்கோங்க. இப்போ கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கலாம். கல்லுப்பு நீங்கள் ஃபஸ்ட்டுலேயே வேர்க்கடலை வேக வைக்கிறப்பவே சேர்த்திட்டிங்கனாக்கா அந்த கடலை சாப்பிட்றப்போ உப்பாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட. இப்போ அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணி ஒரு 4 விசில் பக்கத்தில் விட்டு எடுத்துக்கலாம். பச்சை வேர்க்கடலை அப்படிங்கிறதுனால ஒரு 4 விசில் சரியாக இருக்கும். அதுவே காஞ்ச வேர்க்கடலை நம்ம ஊற வச்சியும் இந்த மாதிரி குழம்பு வைக்கலாம். அப்படி நம்ம வைக்கிறப்போ ஒரு 6-7 விசில் மாதிரி விட்டால் தான் நல்லா வெந்து வரும். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்ச பச்சை வேர்க்கடலை கொஞ்சம், சின்ன வெங்காயம், முந்திரி, சீரகம், கசகசா, தேங்காய், கொத்தமல்லி தழை, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூளும் சீரகத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்சியில் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. கொரப்பாக அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு அதுக்கப்புறம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பச்சை வேர்க்கடலை நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு காலையில் பல் விளக்குனதுக்கப்புறமா கூட ஒரு கல்லுப்பு மட்டும் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து அப்படியே நல்லா மென்று சாப்பிட்டுட்டு வந்தாக்கா பற்களோட ஈறுகள் வலுப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ குழம்புக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சின்ன வெங்காயத்தை 2 மட்டும்தான் கட் பண்ணி எடுக்கிறேன். அது இல்லாமல் நீல வாக்கில் கட் பண்ணி எடுக்கிறேன். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னாக்கா ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் கூட கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா பஞ்சு மாதிரி வேர்க்கடலை வெந்துருச்சு. இதை நம்ம தனியாக அப்படியே வச்சிடலாம். நான் ஒரு 2 தக்காளி மட்டும் எடுத்திருக்கேன். கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் கூட நான் அப்படியே 2 அப்படியே வகுந்து தான் போடுறேன். அதுக்கப்புறம் மண் சட்டி எடுத்துக்கிட்டேன் நான் குழம்பு வைக்கிறதுக்காக. இதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். எப்போவுமே மண் சட்டியை சூடு பண்ணினதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றாதீங்க. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் மண் சட்டியை சூடு பண்ணுங்கள். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கிராம்பு, பட்டை, பிரியாணி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திட்டு வதக்கிடலாம். எப்போவுமே வெங்காயம் வதக்கிறப்பவே கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நீங்கள் வதக்கிட்டிங்கனாக்கா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும். அதுவும் இல்லாமல் குழம்பும் நல்லா ருசியாக இருக்கும். வெங்காயம் இப்போ ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பழம் நறுக்குனது சேர்த்திட்டு கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூளும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வைங்க. இப்போ தக்காளி பழம் நல்லா நசுக்கிற ஸ்டேஜுக்கு வதங்கியிருக்கும். இப்போ நல்லா எல்லாம் சேர்ந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் வேர்க்கடலை விழுது சேர்த்திட்டு அந்த மிக்சியிலையே கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்து ஊற்றிக்கலாம். அந்த ஜாரில் ஒட்டிட்டு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் நல்லா தண்ணி விட்டு கலந்து அது கூட சேர்த்திக்கலாம். இந்த வேர்க்கடலை, முந்திரி, கசகசா இதெல்லாம் கொஞ்சம் திக்னஸ் ஆகும். அதனால் குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி இந்த சமயத்துலேயே விட்டுக்கலாம். ரொம்பவே பொதன்னு ஆகிடும். அதனால் அளவுங்கிறது இதில் பார்த்தீங்கன்னாக்கா கண்ணளவு கையளவு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அளவு தான். சும்மா கொஞ்சமாக வேர்க்கடலை ஒரு 2 முந்திரி அந்த மாதிரி கூட அரைச்சி ஊற்றினாவே நல்லா திக்காக தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் ஓப்பனில் இருக்கிற மாதிரி மூடி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தாக்கா நல்லா நுரக்கட்டி பொங்கி வர மாதிரி இருக்கும். அப்போது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பனில் இருக்கிற மாதிரி மூடி வச்சு குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அந்த பச்சை வாசம் எல்லாம் போயிருக்கும். அந்த தேங்காய் வேர்க்கடலை பச்சையாக அரைச்சி போட்டோம் இல்லையா, அந்த பச்சை வாசம் போக நல்லா குழம்பு கொதித்ததுக்கப்புறம் வேர்க்கடலை வேக வச்ச தண்ணியோடவே சேர்த்திக்கணும். இப்போ நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மிளகாய் தூளும் சேர்த்திருக்கோம், குழம்பு மிளகாய் பொடியும் சேர்த்திருக்கோம். இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாயும் சேர்த்திருக்கோம். அதனால் நீங்கள் செய்கிறப்போ கொஞ்சம் கவனமாக காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கோம். இந்த அளவுக்கு காரம் சேர்க்குறப்போ நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம வதக்கிறதா இருந்தால் இல்லை தாளித்து கொட்டுனாக்கா அந்த காரத்தை கரெக்டாக ஒரு பேலன்ஸ் பண்ணும். இப்போ நல்லா குழம்பு செட்டாகி கொதித்து வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி விட்டு இறக்கி வச்சுட்டா மணக்க நம்மளோட பச்சை வேர்க்கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், தோசை, இட்லி, சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். திரும்பவும் நம்ம இன்னொரு ரெசிப்பியில் சந்திக்கலாம். நன்றி.